Hello cuties, welcome to our channel Chocobo Solutions. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டுட்டு. பட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா டேர்ம் 3 உடைய சயின்ஸில் உள்ள ஃபஸ்ட் லெசன் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட் ஃபார்ம் லெட்டர் சூஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் கவ், அண்ட் செகண்ட் ஒன் ஆன்சர் ஏவியன் ஸ்பைசஸ், அண்ட் தென் தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா வெர்மி கம்போஸ்ட், தென் ஃபோர்த் ஒன் ஃபார்மிங், and fifth one Namakkal. Okay, and second Roman letter la fill in the blanks. First one pathinga appadina 26, and then second one buffalo, third one roughage, and then fourth one manure, fifth one organic waste. Okay, video pause பண்ணிட்டு spellings எல்லாம் copy பண்ணுங்க. And then third Roman letter match the following la. First one buffalo, and then second one milk, third one egg, fourth one leguminous plants, and fifth one transportation. Okay, next say true or false. adula pathinga appadina first one answer true, and second one also true. third one la இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ரூட்ஸ்ன்னு எழுதிக்கணும் ஆன்சர். ஸோ அதுதான் கரெக்டு. ஸோ கொடுத்துருக்கிற கொஷின் வந்து ஃபால்ஸு. ஸோ நம்ம அதை ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக மாற்றி எழுதும் போது லீவ்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ரூட்டுன்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி தான் ஃபோர்த் ஒன்லேயும் ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் வந்து டைரி ஃபார்முக்கு ஃபேமஸ் கிடையாது. ஸோ டைரிங்கிற வேர்டை எரேஸ் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு ரைட் பவுல்ட்ரி. ஸோ ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு எழுதுங்க. அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் ட்ரூ. ஓகே, இப்போ ஆன்சர் ப்ரீஃப்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து 5th ஸ்டாண்டர்ட் சேம் சயின்ஸ் போர்ஷனில் டேர்ம் 3 யூனிட் 1 ஆன்சர் ப்ரீஃப்லி கொடுத்துருக்கேன். ஸோ வாட் இஸ் ஃபார்மிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார்மிங் இஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் க்ரோயிங் க்ராப்ஸ் அண்ட் ரைசிங் லைஃப் ஸ்டாக். அதாவது நம்ம பிளான்ஸ் எல்லாம் வளர்க்குறாங்க இல்லைங்களா ஃபார்மர்ஸ். ஸோ அந்த ப்ராசஸை தான் என்ன சொல்கிறாங்க ஃபார்மிங். அண்ட் அதே போல் லைஃப் ஸ்டாக் வந்து கேட்டில் ரேரிங், இதெல்லாமே லைஃப் ஸ்டாக். அதாவது ஹென்னு, கேட்டில், ஷீப் இந்த மாதிரி வளர்க்குறாங்க இல்லையா, ஆடு மாடு வளர்க்குறேன். ஸோ அந்த ப்ராசஸ்ஸு. அதே போல் இட் இஸ் எ பார்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இதுவும் வந்து அக்ரிகல்ச்சருடைய ஒரு பகுதி தான் நம்ம ஃபார்மிங்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் த டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங். ஃபார்மிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்று வந்து பவுல்ட்ரி ஃபார்மிங் அண்ட் another ஒன் இஸ் டைரி ஃபார்மிங். ஓகே, ஸோ பவுல்ட்ரி, டைரி 2 ஃபார்மிங் இருக்குது. அண்ட் தென் தேர்ட் ஒன் ரைட் எ நோட் ஆன் பவுல்ட்ரி ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பவுல்ட்ரி ஃபார்ம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். இன் பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ் ஏவியன் ஸ்பீஷியஸ் ஆர் ரியர்ட் அண்டு பிரெட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக் மீட் அப்படிங்கிறாங்க. அதாவது பவுல்ட்ரி ஃபார்மில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏவியன் ஸ்பீஷியஸ் ஆர் ரீடஸ். ஏவியன் ஸ்பீஷியஸ் அப்படிங்கிறது ஆடு மாடு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹென்னு, ஸோ இந்த மாதிரி ஸ்பீஷியஸ்னால் இனங்கள், சரியா. ஸோ அண்ட் பிரெட் ஃபார் திஸ் பர்பஸ் ஆஃப் எக் மீட். நம்மளுக்கு எதுக்காக தேவை அந்த பவுல்ட்ரி, நம்ம எதுக்காக வளர்க்குறோம் அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய முட்டைக்காகவும் இறைச்சி, மீட்னா இறைச்சி. ஓகே, சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்றீங்களா, ஸோ அதுதான். ஸோ என்னென்ன ஸ்பீஷியஸ் அந்த மாதிரி ரியர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபவுல்ஸ், டக், கீஸ், டர்க்கி, பீஜியன். ஸோ இதெல்லாம் வந்து பேர்ட்ஸ் நேம்ஸ் இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுங்கள். And then fourth one, what is farmyard manure? Common form of animal manure is called farmyard manure. Common form of animal manureங்கிறது அனிமல் மேன்யூர்னால என்னது, அனிமல்ஸ் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இயற்கை உரங்கள், சரியா. அதோடைய எச்சங்கள்னு சொல்லுவோம். அதாவது இட் கண்டெய்ன்ஸ் த ஃபீசஸ் அண்ட் யூரின் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ். நாட் ஒன்லி அனிமல், பேர்ட்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய ஃபீசஸ் அண்ட் யூரின் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, வேஸ்ட். அது போடக்கூடிய வேஸ்ட். ஓகே. Okay, next one, define vermicompost. Earthworms eat the organic waste and excrete it in the form of castings. This is known as vermicompost. So earthwormங்கிறது புழு, மண்புழுன்னு சொல்கிறாங்களே. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா ஆர்கானிக் வேஸ்ட்டு, நல்ல வகையான இதை வந்து சாப்பிட்டுட்டு, இயற்கையாக இருக்கக்கூடிய இதை வந்து சாப்பிட்டுட்டு, ஸோ அது போடக்கூடிய வேஸ்ட் எக்ஸ்க்ரீட் ஆகி வெளியில் வருது இல்லையா. ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய உரம், நல்ல உரங்கள். உரங்கிறது தான் மேன்யூர்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் நம்ம என்ன பேர் சொல்லணும்னா வேர்மி கம்போஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் how will you manage a poultry farm? Poultry houses should be clean and disinfected. இது வந்து டீட்டெயில், சாரி இது இல்லை, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டீட்டெயில் பார்த்து
ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீட்டெயில் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம அந்த செகண்ட் டீட்டெயில் பார்த்துக்கலாம். வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் அனிமல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனிமல் ப்ராடக்ட்ஸ்னால் என்ன? ஸோ கவ் மில்க் கண்டைன்ஸ் மினரல்ஸ் நீடட் ஃபார் அஸ். கவ் மில்கில் வந்து நம்மளுக்கு தேவையான மினரல்ஸ் சத்துக்கள் வந்து அதில் நிறையவே இருக்குது. அண்ட் கவுடங் இஸ் யூஸ்ட் அஸ் மேன்யூர் அண்ட் ஃபர்டிலைசர். கவுடங் அதாவது மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா மேன்யூருங்கிறது உரம், செடிக்கெல்லாம் போடுறோம்ல உரம், அது அதே போல் ஃபர்டிலைசர் அது வந்து பூச்சி மருந்து மாதிரி தான். ஸோ செடிக்கு போடக்கூடிய இயற்கை உரங்கள் தான். ஃபர்டிலைசர் ஆல்சோ ஒன் ஆஃப் த மேன்யூர் ஒன்லி. அண்ட் பவுல்ட்ரி பேர்ட்ஸ் எக்ஸ் ஆர் ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். பவுல்ட்ரி பேர்ட்லேருந்து கிடைக்க அதாவது இப்போ நாட்டுக்கோழி முட்டை அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, ஸோ வான்கோழி முட்டை, ஸோ இந்த மாதிரி முட்டை அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறைய கிடைக்கிது. ஓகே, அண்ட் ஹனி இம்ப்ரூவ்ஸ் ஹீமோக்ளோபின் இன் த பிளட். அதே போல் ஹனி பீ கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஹனி, தேன் பூச்சிக்கிட்டேருந்து எடுக்கக்கூடிய தேன் வந்து நம்மளோட பிளட்டு அதிகரிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் பீ வேக்ஸ்ங்கிறது தேன்லேருந்து இருக்கக்கூடிய அந்த மெழுகு, சரியா? ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறாங்க. காஸ்மெட்டிக்குங்கிறது இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் மேக்கப் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதை லிப்ஸ்டிக்கு இல்லை அந்த ஃபேஸ்க்கெல்லாம் போடுறீங்களே க்ரீம், ஸோ இதிலெல்லாம் வந்து இந்த பீ வேக்ஸ் தேன் அந்த கூட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய மெழுகு, வேக்ஸ்னால் என்னது மெழுகு, ஸோ இது வந்து காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபஸ்ட்டு டீட்டெயில். வீடியோ பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் எழுதுங்க. ஓகே ஓகே நான் see the second detail. How will you manage a poultry farm? எப்படி வந்து நம்ம பவுல்ட்ரி ஃபார்மை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பவுல்ட்ரி ஹவுசஸ் ஷுட் பி க்ளீன் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டட். எந்த பூச்சி அப்புறம் வந்து நோய் இதெல்லாம் எதுவுமே வராத மாதிரி நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா அங்கே நிறைய பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு எந்த டிசீஸும் வராமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு டிஸ்இன்ஃபெக்டட் ஆகாமல் இருக்கணும். இட் ஷுட் ஹேவ் விண்டோஸ் ஃபார் வென்டிலேஷன். நம்ம வீட்டில் எப்படி நம்ம வந்து ஜன்னல் இதெல்லாமே வச்சுருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு அப்போ தான் காத்தோட்டமாக இருக்கும். சேம் அதே போல் பவுல்ட்ரி ஃபார்ம் பண்ணை, அதாவது கோழி பண்ணை, ஸோ மாட்டு தொழுவம், எங்கேயும் வந்து அது ஓப்பன் ஸ்பேஸாக விண்டோஸில் வச்சு நீட்டாக நம்ம வென்டிலேட்டடாக இருக்கணும், காற்று உள்ளே போகிற மாதிரி வெளியே வர மாதிரி. லைட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஹை எக் ப்ரொடக்ஷன். அதாவது லைட்டு தான் வந்து மெயின் சோர்ஸே வந்து இந்த எக் ப்ரொடக்ஷனுக்காக. ஏன்னா ஒரு வார்ம்னஸ் கொடுக்கும் இல்லையா, லைட் போடும்போது அதுலேருந்து ஒரு ஹீட் கிடைக்குது. ஸோ அதனால இந்த ஹென்னுக்கு என்ன எப்படின்னா அந்த ஒரு வார்ம்த் தேவை இல்லையா, ஸோ டெம்பரேச்சர் வந்து சூடாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து எக் அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, பவுல்ட்ரி பேர்ட்ஸ் நீடு க்ளீன் அண்டு ஃப்ரெஷ் வாட்டர். அதே மாதிரி பவுல்ட்ரி பேர்ட்ஸ் தண்ணி குடிக்கும் போது அது எப்படி அழுக்கு தண்ணி இதெல்லாம் குடித்தா அப்புறம் அதை போடுற முட்டையும் எப்படி இருக்கும், ஹெல்த்தியானதுவே இருக்காது. ஸோ அதனால் க்ளீன் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர் வந்து அதை குடிக்கிறது, சாப்பாடும் வந்து நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் தான் அந்த பேர்ட்ஸ் வந்து ஹெல்த்தியாக வளரும். நம்மளுக்கு அதுக்கு கிடைக்கக்கூடிய முட்டை வந்து நம்மளும் சாப்பிட்டு ஹெல்த்தியாகும். ஓகே, ஸோ டைம்லி வேக்சினேஷன் இஸ் நெசசரி டு ப்ரிவென்ட் டிசீசஸ். அதே மாதிரி டைம்லி வேக்சினேஷனுங்கிறது அப்பப்போ அதுக்கும் வந்து ஊசி, மாட்டுக்கு ஊசி போடுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக அந்த டைமுக்கு இருந்தால் மட்டும்தான் அது டிசீசஸ் வராமல் இருக்கும். ஸோ அதுக்கு சாப்பிடக்கூடிய நம்ம இறைச்சி, முட்டை இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் டீட்டெயில். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காப்பி பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், நம்ம இன்றைக்கி வந்து 5th ஸ்டாண்டர்ட்லேயே டேர்ம் 3 சயின்ஸ் பார்த்துருக்கோம். ஆர் என்விரான்மெண்ட் ஃபஸ்ட் லெசனில் 1 marks அண்ட் தென் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் டீட்டெயில் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, வில் see in the next வீடியோ டேர்ம் 3னுடைய சயின்ஸ் யூனிட் 2ல் பார்க்கலாம். ஓகே, பைமா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ see you on the next video. Bye ma.